வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்மளோட கௌராவின் நூல் வரிசையில புத்தகம் எண் 9. என்ன புத்தகம் பார்க்க போறோம் அப்படின்னா, கௌராவோட கான்ஃபிடன்ஸ் அப்படின்ற புத்தகத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம எல்லார்கிட்டையும் இப்படி ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். என்னன்னா, நம்ம ஏதாவது சின்னதாக அச்சீவ் பண்ணிட்டாலோ இல்லை பெருசாக அச்சீவ் பண்ணிட்டாலோ, நம்மக்கிட்ட இவ்வளோ டேலண்டா அப்படின்னு சொல்லுவோம். இதே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளால் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என் லைஃப்பில் இதுக்கப்புறம் என்னால் எதுவுமே செய்ய முடியாது, எனக்கு வர்த்தே கிடையாதுடா, நான் ஒரு யூஸ்லெஸ்டா, என்னை விட்டுருங்கடா, என்னை நம்பாதீங்கடா அப்படின்னு நம்மளை பற்றி நெகட்டிவாக நிறையா சொல்லிப்போம். ஜஸ்ட் திங்க், நம்மளை பற்றி இருக்கக்கூடிய குறைகளை சொல்கிறதுக்கு தான் நம்மளை சுற்றி 1000 பேர் இருக்கானே. பட் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்மளோட வர்த் என்ன, ஒரு கரன்சி அது கசங்கினாலும் அதோட வேல்யூ மாறாது, அது தோற்று போனாலும் அதோட வேல்யூ மாறாது, அது மாதிரி தான் நம்மளும் அப்படின்ற விஷயத்த நம்ம எப்போ புரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் ஈவன் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம நோவே சொல்ல மாட்டோம். பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல அங்கிள், ஐ டூ இட், பரவாயில்ல மேம், ஐ டூ இட், இது எனக்கு வேணும் வேண்டான்னு சொல்லக்கூட நம்ம தெளிவாக முடிவெடுக்கவே மாட்டோம். நோ அப்படின்ற வார்த்தை ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி நம்ம சொல்லவே மாட்டோம். பட் ஆக்சுவலி நம்ம அதை சொல்ல தான் நமக்கான ஸ்பேஸ் இருக்கும். நமக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக பண்ண முடியும். ஸோ இது மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்களை இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பெருசாக பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி ஒரு பூஸ்ட் குடிக்கிற மாதிரி தான் இந்த மோட்டிவேஷனல் புக்ஸும். கான்ஃபிடென்ஸ், லிவிங், ஒர்க்கிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் வித் கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை அதுதானே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டிமன்ற பேச்சாளர் ப. கபிலரசன் அவர்கள் எழுதின புத்தகத்தில் தான் நான் இதை வாசித்தேன். ஸோ உங்களுக்கும் இது மாதிரியான ஒரு பூஸ்டர் எப்போதும் வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள், புத்தகம் வீடு தேடி வரும்.